கோவையில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். போதை மற்றும் கஞ்சா புழக்கத்தை தடுப்பேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது வேடிக்கை பார்க்கின்றனர் என விமர்சித்தார். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிச்சயமாக அரசாங்கம் முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் அதற்கு நிதி வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை நம்முடைய மாவட்ட தலைவர் ஹரி மற்றும் கோபி உள்பட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வந்து நேற்று முன்தினம் வந்து கட்சியின் சார்பாக இயன்ற உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம். அரசாங்கம் தனது கடமையை உடனடியாக செய்ய வேண்டும்.